சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388824242. அமலாக்கத்துறை சோதனை குறித்து கருத்து தெரிவித்த துணை முதல்வர் உதயநிதிக்கு தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி கொடுத்துள்ளார். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை செய்த அமலாக்கத்துறையினர் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருப்பதாக கூறினர். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்டது. இது தொடர்பாக பேசிய துணை முதல்வர் உதயநிதி, ஈடிக்கு அல்ல, மோடிக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் என்றும், மிரட்டலுக்கு அடிபணிந்து பயப்படுவதற்கு திமுக அடிமை கட்சி கிடையாது என்றும் கூறினார். மேலும் திமுக சுயமரியாதை கட்சி, பெரியாரின் கொள்கையுடைய கட்சி என்று கூறிய உதயநிதி, தப்பு செய்தவர்கள்தான் பயப்பட வேண்டும், தாங்கள் யாருக்கும் அடிபணிய தேவையில்லை என்று தெரிவித்தார். உதயநிதியின் கருத்துக்கு தமிழிசை பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், ஈடிக்கு பயப்படவில்லை, மோடிக்கும் பயப்படவில்லை என்று கூறியவர்கள் எதற்காக லண்டனுக்கு ஓடி போனார்கள் என்று உதயநிதி தான் சொல்ல வேண்டும். ஈடிக்கு பயப்படவில்லை, மோடிக்கும் பயப்படவில்லை என்றால் ஏன் ஓடினீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட அப்போதைய அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் தலைமறைவாக இருந்ததை மறைமுகமாக குறிப்பிட்டு உதயநிதிக்கு தமிழிசை பதிலடி கொடுத்துள்ளார்.